தேசம் பார்த்த மைசெல்ஃப் ரம்யா அண்ட் ஸ்ரீ சந்தியா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். அதில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பார்க்க போறோம். சில ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டிங் ஸ்பீட். ஸோ கிரைண்டிங் ஸ்பீட் வந்து கேட்டிருக்காங்க. கிவன் பேராமீட்டர்ஸ் என்னன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 150 mm, ஆர்பிஎம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 3000 ஆர்பிஎம். என்ன கிரைண்டிங் ஸ்பீட் வந்து 7.5 மீட்டர்/செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கிரைண்டிங் ஸ்பீட் கால்குலேட் பண்ணலாம்? கிரைண்டிங் ஸ்பீட் D = πdn அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ πdn/1000 இதுதான் கிரைண்டிங் ஸ்பீடோட ஃபார்முலா. ஸோ இது வந்து D நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் N நமக்கு தெரியும், டிவைடட் பை 1000. அதுக்கடுத்து வந்து இந்த பை வேல்யூ டைரக்ட் ஆன்சர் வருது. ஸோ சப்ஸ்டிட் பண்ண தேவையில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம்ல கொடுத்துருக்கு. நமக்கு வந்து ஆன்சர் வந்து மீட்டர்/செகண்ட் இருக்கு. ஸோ ஆர்பிஎம் வந்து பை 60 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன வரும்னா செகண்ட். ஆர்பிஎம் மினிட்ல இருக்கு. ஸோ பை 60 போட்டால் நமக்கு செகண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி போடணும்னா V = πdn/60 × 1000 போட்டு அந்த கிவன் பேராமீட்டர்ஸ் போட்டால் நமக்கு வந்து 7.5 கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிரைண்டிங் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா வந்துட்டு டயாமீட்டர், அதுக்கப்புறம் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிஎம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரைண்டிங் ஸ்பீடோட வெலாசிட்டி என்னன்னு சொல்றாங்கன்னா கட்டிங் ஸ்பீட் என்ன சொல்றாங்க அப்படின்னா πdn/1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ πdn இங்க ஆர்பிஎம்ல இருக்கிறதுனால into 60 போடும்போது நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மில்லிங் ஆப்ரேஷன்ல மெட்டல் ரேட் MMR கொடுத்துருக்காங்க 25 cm3/minute. அதோட டெப்த் கொடுத்துருக்காங்க. டெப்த் ஆஃப் கட் 5 mm, வித் ஆஃப் கட் வந்து 100 mm சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீட் ரேட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீட் ரேட் வந்து 50 mm/minute வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மில்லிங்ல வந்து மெட்டல் ரிமூவ் ரேட் ஃபார்ம்லனா மெட்டல் ரிமூவ் ரேட் வந்து இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஃபீட் ரேட் நான் வச்சுக்கலாம். ஸோ ஃபீட் ரேட் கூட வித் டெப்த் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் பண்ணுவோம் வித் டெப்த். ஸோ வித் வந்து இதில் என்னன்னா 100 × 5 × ஃபீட் ரேட் என்னன்னா இங்க வந்து ஃபீட் ரேட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப மெட்டல் ரிமூவ் ரேட் வந்து என்ன 25. சோ அப்ப ஃபீட் ரேட் வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா நம்ம ஃபீட் ரேட் வந்து 15 கிடைக்கும். சோ ஆன்சர்ல பாத்தீங்கன்னா mm/minute கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து சென்டிமீட்டர் இருக்கு. சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் கன்வர்ஷன் பண்ணா நமக்கு ஃபீட் ரேட் வந்து 50 கிடைக்கும் அப்படி சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து மெட்டீரியல் ரிமூவ் ரேட் மில்லிங் ஆபரேஷன்ல கேட்டிருக்காங்க. அது வந்து W × D × ஃபீட் ரேட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ WD எல்லாம் நமக்கு கிவன் வேல்யூ. ஃபீட் ரேட் வந்து நமக்கு வந்து ஃபீட் ரேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் ரிமூவல் வந்து கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் cm3/minute. ஸோ ஃபீட் ரேட் வந்து நமக்கு 50 mm/minute கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஎம் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, கட்டிங் ஸ்பீட் கொடுத்தாச்சு. ஸோ கட்டிங் ஸ்பீட்னாலே நம்ம மேலே பார்த்தோம் πdn/1000 பார்த்தோம். ஸோ இதில் வந்து D கொடுத்துருக்காங்க, N வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ N கேல்குலேட் பண்ணால் V × 1000/πd. ஸோ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து கட்டிங் ஸ்பீட் வந்து அப்ராக்சிமேட்லி 637 ஆர்பிஎம் வரும். ஓகே, ஆர்பிஎம் ஆஃப் ஷாஃப்ட் அதாவது ஸ்பீட் தான் கேக்குறாங்க. நமக்கு கட்டிங் ஸ்பீட் கொடுத்துறாங்க, V எல்லாம் கொடுத்துறாங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்னோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மில்லிங் டேபிள் ஃபீட் சொல்லிருக்காங்க. MMR கொடுத்துருக்காங்க, டெப்த் வித் கொடுத்துருக்காங்க. மில்லிங் டேபிள் ஃபீட் தான் கேட்குறாங்க. அப்போ டேபிள் ஃபீடுங்கும் போது ஃபீட் ரேட் தான் இங்கே கேட்குறாங்க. அப்போ வந்து மில்லிங் ஃபீடை நம்ம ஃபார்ம்ல என்ன பார்த்தோம்னா மெட்டல் ரிமூவல் ரேட் இஸ் proportional to feed rate. இது கூட with depth add ஆகும். ஸோ with வந்து 10, depth வந்து with 200, depth வந்து 10 போடும்போது feed rate வந்து feed rate தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெட்டல் ரிமூவ் ரேட் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேல்குலேட் பண்ணால் feed rate வந்து நமக்கு வந்து 20. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது வந்து மெட்டல் ரிமூவல் ரேட் கொடுத்துருக்காங்க, வித் டெப்த் ஃபீட் ரேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு feed rate வந்து 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லிங்ல இருந்து என்ன ப்ராப்ளம் இருக்கு? ட்ரில்லிங்ல வந்து டைம் taken to drill அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து திக்னஸ், இது வந்து திக்னஸ் சொல்லியிருக்காங்க. திக்னஸ் வந்து 25 mm, ஸ்பீட் வந்து 300, அப்புறம் வந்து ஃபீட் ரேட் வந்து 0.25 சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் வந்து 20 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் வந்து என்னன்னா ட்ரில்லிங்ல டைம் என்ன சொல்றாங்கன்னா L/Fn அப்படின்னு சொல்றாங்க, இல்லாட்டி L/chip velocity கூட சொல்லலாம். Lங்கிறது என்னன்னா இந்த லென்த், இந்த திக்னஸ் சொல்றாங்க, இதெல்லாம் L ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த திக்னஸ் வந்து 25 பை சிப் வெலாசிட்டி என்ன ஃபீட் ரேட் இன்டு ஸ்பீட். ஃபீட் ரேட் நமக்கு எவ்வளவு கொடுத்தாங்க 0.25 × 300 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னா 20 செகண்ட் கிடைக்கும். ஓகே, இங்க நெக்ஸ்ட் வந்து ட்ரில்லில் என்ன சொல்றாங்கன்னா L × ஃபீட் ரேட் இன்டு N ன்னு சொல்றாங்க. அது வந்து L divided by chip velocity அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிவன் இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும், டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெயில் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட்ல வந்து செட்டிங் ஓவர்ல இருந்து என்ன ப்ராப்ளம் கேட்கும்? ஸோ டெயில் ஸ்டாக் செட்டிங் ஓவர் மெத்தட் இல்லாட்டி டெயில் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட்னு சொல்லிடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்தாங்கன்னா D கொடுத்துருக்காங்க, லார்ஜ் D ஸ்மால் D கொடுத்துருக்காங்க, லென்த் கொடுத்துருக்காங்க, டேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபார்ம்ல தெரியும் டிஸ்டன்ஸ் டெயில் ஸ்டாக்கோட இது ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து x = L ×
sin ஆல்ஃபா அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம sin இதில் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ sin ஆல்ஃபா இதில் வந்து எப்படி எழுதுவோம்னா, ஸோ டைல் ஸ்டாக்ல நம்ம tan ஆல்ஃபா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னா d மைனஸ் d பை 2l. ஸோ டேப்பர் இருக்கு அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இது பெரிய டி, இது சின்ன டி, இந்த டேப்பர் லென்த் வந்து 2l அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்போ இந்த பெரிய டி என்னது, பெரிய டி சின்ன டி அப்புறம் லென்த் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் tan ஆல்ஃபா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த sin ஆல்ஃபா இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு tan ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. sin ஆல்ஃபாவும் tan ஆல்ஃபாவும் இது ஒன்று தான். அப்போ sin ஆல்ஃபா வந்து என்னன்னா சேம் அதே வேல்யூ தான், d மைனஸ் d பை 2l அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா tan ஆல்ஃபாங்கும்போது டேப்பர் ஆங்கிள் கன்சிடர் பண்றாங்க, sin ஆல்ஃபாங்கும்போது ஹாஃப் டேப்பர் ஆங்கிள் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா டேப்பர் ஆங்கிள் சின்னதா இருக்கும்போது நம்ம sin ஆல்ஃபா போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ sin ஆல்ஃபாங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா d மைனஸ் d பை 2l. அப்போ நம்மளுக்கு வந்து டேப்பர் லென்த் வந்து 90 mm கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து பெரிய டி 73, சின்ன டி 63 டிவைட் பை 2 இன்டூ டேப்பர் லென்த் கொடுத்துருக்காங்க 42. ஸோ நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 10.639 கிடைக்கும். ஓகே, டெய்ல் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட்ல வந்துட்டு நமக்கு tan ஆல்ஃபா அதாவது ஆங்கிள் வந்துட்டு tan ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு d மைனஸ் d டிவைடட் பை 2l. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா sin x is equals to இங்க இருந்து என்ன சொல்றாங்கன்னா x by l equal to sin alpha is equals to x by l அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் வந்துட்டு நமக்கு டெய்ல் ஸ்டாக் ஆஃப்செட் மெத்தட்ல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா tan alpha வந்து சிமிலர் டு தி அப்ராக்சிமேட்லி சிமிலர் டு தி sin alpha எடுத்துட்டு sin alpha வச்சு நமக்கு என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா d minus d divided by 12 னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வந்து நமக்கு லென்த் அந்த இது கண்டுபிடிச்சா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுனால சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.